ஆகஸ்ட் 2. புனித யுசேபியஸ். இத்தாலி நாட்டிலுள்ள சார்தினியாவில் வாழ்ந்த இறைபக்தி நிறைந்த குடும்பத்தில் கிபி 283 ஆண்டு மார்ச் 2 பிறந்தார் யுசேபியஸ். ரோமையில் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்ட இவர் கிபி 340 ஆண்டு திருத்தந்தை 1 ஜூலியஸ் அவர்களால் வெர்செல்லி மறைமாவட்ட ஆயராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். கிறிஸ்துவும் கிறிஸ்தவமும் மறுக்கப்பட்ட அக்காலத்தில் துணிச்சலோடு ஆண்டவரை அறிவித்த யுசேபியஸ் தன் மறைமாவட்ட மக்கள் கிறிஸ்தவத்தில் உறுதியோடு இருக்க உழைத்தார். அக்காலத்தில் நிலவிய ஆரியுசின் தப்பறை கொள்கையினை கடுமையாக மறுத்த ஆயர் யுசேபியஸ் இக்கொள்கைக்கு எதிராக மிலான் நகரில் ஆயர் மன்றத்தினை கூட்டினார். ஆரியுசின் தப்பறை கொள்கையினை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் சிரியாவிற்கு நாடு கடத்தப்பட்ட யுசேபியஸ் பல்வேறு துன்பங்களை அனுபவித்து வாழ்ந்தார். பேரரசன் ஜூலியஸினால் விடுவிக்கப்பட்ட யுசேபியஸ் அலெக்சாண்ட்ரியா சென்று அத்தனாசியாருடன் இணைந்து ஆரியுசின் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடினார். தன் வாழ்நாள் முழுவதும் ஆரியுசின் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடிய ஆயர் யுசேபியஸ் கிபி 371 ஆண்டு ஆகஸ்ட் 1 விண்ணகமடைந்தார். இறை தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறை இயல்பு கொண்டவர்கள் இல்லை, மாறாக ஒத்த இறை இயல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியுசின் தப்பறை கொள்கைக்கு எதிராக போராடிய ஆயர் யுசேபியஸினை திரு அவை புனிதராக உயர்த்தியது. புனித யுசேபியஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் மறைபணிக்காக துன்புறுகின்ற அருட்பணியாளர்களையும் அருட்சகோதரிகளையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம்.